எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் காவ்யா vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் அக்காவோட தாலி பிரித்து கோக்குற வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து 2 days vlog-ஆக தான் இருக்க போகுது. ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங்கே எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மதுரைக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் எப்போ நடந்துச்சுன்னா 20th August தான் வந்து நடந்தது. வீடியோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ எங்கள் ஊர்லேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு 4 hours ஆகும். ஸோ நான் அம்மா அப்பா எல்லாருமே மார்னிங் கிளம்பியே வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே அக்கா வந்து கிளம்பி வந்துட்டா. அவள் வந்து முகூர்த்தம் பட்டு தான் அவள் கெட்டணும். ஸோ அதுதான் வந்து கெட்டியிருந்தா. நான் வந்து ஹாஃப் சாரி வந்து கெட்டியிருந்தேன். ஸோ மெயினாக தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வந்து வீட்டுக்கு தான் வந்து வைப்பாங்க. அதாவது ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டு வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. எங்கள் சைட்லேருந்து நான் அம்மா அப்பா 3 பேர் மட்டும்தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ ரொம்பவே ஃபன்னாக வந்து போயிட்டு இருந்தது. அத்தானை கலாய்க்கிறதோ அக்காவை கலாய்க்கிறதுன்னே போயிட்டு இருந்தது. செம்ம ஜாலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அக்காவையும் அத்தானையும் வந்து உட்கார வச்சு அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து மார்னிங் 10:30க்கெலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ நாங்கள் ஊர்லேருந்து வந்து கரெக்டாக வந்து அத்தை சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு நேராக வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அக்காவுக்கு வந்து ரீல்ஸ் அண்டு வீடியோ எல்லாமே நான் தான் வந்து எடுத்து கொடுப்பேன். ஸோ அவளும் வந்து கேட்டிருந்தா இந்த மாதிரி வீடியோ எனக்கு எடுத்து கொடு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ செம்ம ஹாப்பியாக அண்ட் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக வந்து அந்த நடந்துட்டு இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன். அந்த டேயில் நடந்த மிகப்பெரிய ஃபன் என்னென்னா, நான் வந்து கேமரா வச்சுருக்கேன். ஸோ மெயினாக அக்காவுக்கு வந்து கேமராவில் தான் நான் வந்து எடுத்து கொடுப்பேன். ஷார்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும். ஸோ அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டிலேயே சார்ஜ் போட்டு பேட்டரியை வச்சுட்டு வெறும் கேமராவை மட்டும் நான் வந்து தூக்கிட்டு போயிட்டேன். ஸோ அந்த ஃபன்னை வச்சே பெரிய அத்தானும் சரி சின்ன அத்தானும் சரி ரொம்ப கலாய்ச்சிட்டே இருந்தாங்க அன்றைக்கி டே ஃபுல்லாகவே. தாலி பிரித்து கோத்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து அக்காவுக்கும் அத்தானுக்கும் வந்து சந்தனம் போட்டு அதுக்கப்புறம் கையிலலாம் வந்து வச்சு விட்டாங்க. அண்ட் அதுக்கு அக்கா வந்து வெத்தலை பாக்கு, பழம், அடுத்த மஞ்சக்கயிறு இதெல்லாமே வச்சு அவள் வந்து கொடுத்துட்டு இருந்தா. இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் வந்து ரிச்சுவல்ஸ் தான். என்னெல்லாம் எனக்கும் வந்து அக்கா கொடுத்தா அண்ட் அதை வாங்கிட்டு நான் வந்து சிரிச்சிட்டே தான் இருந்தேன். ஸோ எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னாங்க. நான் வந்து சின்ன பொண்ணு ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நீ பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வேண்டாம் நான் வந்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா மாடிக்கு தான். மாடியில் தான் வந்து அக்கா இருக்கா. ஸோ அவள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்திருந்தா. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் வந்து மாடிக்கு வந்திருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸில் தான் நாங்கள் வந்து ஒரு ரீல்ஸ் எடுத்தோம். ஆக்சுவலாக இந்த ரீல்ஸ் வந்து சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து நின்றுட்டு இருந்தோம். ஸோ அத்தான் தான் வந்து இது என்ன வீடியோவா, சரி ஒரு அக்கா வந்து வேறுபடுத்தலாம்னு சொல்லி பண்ணது தான் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோ வைரல் ஆச்சு. இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயும் சரி. இதை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து எதுவுமே பண்ணலை. ஸோ ஃபோட்டோ எடுக்க தான் வந்தோம். அந்த மாதிரி சரி காமெடி பண்ணலாமேன்ட்டு தான் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். இந்த வீடியோ வந்து இவ்வளோ ட்ரெண்டிங் ஆகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை சுத்தமாக. இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் போயிட்டு தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அண்ட் அகெயின் ஈவினிங் வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் போகிற கோவில் வந்து சிவன் கோயில். அங்கே தான் வந்து அக்காவுக்கு மேரேஜ் நடந்தது. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். கோயிலேருந்து கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் ரொம்ப டயர்டாக இருந்தனால வீட்டில் சாப்பிட்டுட்டு அகெயின் நாங்கள் வந்து தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் முழிச்சதுமே வந்து லியோ கூட தான் நான் வந்து விளாண்டுட்டு இருந்தேன். ஒன்று சொல்லவும் நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அக்காவோட தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் வந்து அத்தா வந்து என்னை கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ உன்னோட கை வந்து திருமல நாயக்கர் கோவில் தூண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து எப்போதுமே அத்தா வந்து கிண்டல் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஃபன்னாக தான் எடுத்திருந்தோம். ஆக்சுவலாக நான் வந்து திருமல நாயக்கர் அந்த தூணை வந்து நான் பார்த்ததே கிடையாது. நான் நிறைய தடவை மதுரைக்கு வந்திருக்கேன். நான் ஒரு தடவை கூட நான் பார்த்ததே கிடையாது. நான் சொன்னோன்னே சரி நாளைக்கு நாங்கள் வந்து இருக்கிறோம்ல, நம்ம ஏன் அங்கே போகக்கூடாது திருமல நாயக்கர் தூணை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நானும் வந்து சரி நம்ம அங்கேயே போகலாம், வேறு எந்த பிளேஸ்க்கும் போவேன், நீ வந்து பார்க்கலன்னு சொன்னேன்ல அப்படின்ட்டு அங்கே வந்து போகிறதுக்காக பிளான் போட்டிருந்தாங்க. நாங்கள் கிளம்புனது வந்து செம்ம லேட்டு. ஏன்னா நேற்று ஃபுல்லும் வேலை இருந்தனால ரொம்ப டயர்டாகிட்டு.
ஸோ எந்திரிக்கிறதுக்கும் லேட் ஆகிட்டு, கிளம்புறதுக்கும் வந்து லேட் ஆகிட்டு. மார்னிங் வந்து நாங்கள் வந்து வீட்டில் தான் வந்து சாப்பிட்ருந்தோம். அங்கேருந்து கிளம்பி மதுரையில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோம். செம்ம சூப்பராக இருந்தது எல்லா சாப்பாடுமே. ஸோ அத்தானுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான கடைன்னு நினைக்கிறேன். அங்கே தான் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்து நான்வெஜ்ஜில் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுமே நாங்கள் வந்து ஐபேக்கோ வந்து வந்திருந்தோம். அத்தா வந்து வாங்கி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். நான் வந்து ஐபேக்கில் சாப்பிட்ருக்கோம், அது சாப்பிட்ருக்கோன்ட்டு. ஸோ அதனால் அத்தா வந்து ஸ்பான்சர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அம்மா, அத்தை எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து எனக்கு என்ன வாங்குறதுனே தெரியல, திருன்னு வந்து முழிச்சிட்டே இருந்தேன். வாங்கியிருந்த ஃப்ளேவர் வந்து காட்டன் கேண்டி அண்ட் பிஸ்தா, கொஞ்சம் ப்ரௌனி, அதுக்கு டாப்பிங்ஸ்க்கு வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸ்டோரிக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து திருமண நாயக்கர் மஹாலுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருந்தோம். ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த பிளேஸை வந்து பார்க்குறேன். அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. நான் போன அந்த டைமில் வந்து ஃபுல்லாகவே ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. ஃபுல்லாகவே நல்லா சுற்றி பார்த்துட்டு இதுதான் திருமண நாயக்கர் தூணா, இதைத்தான் சொன்னாங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதேமாதிரி நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். இந்த வீடியோட எண்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அக்கா, அத்தா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து எங்கள் ஊருக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அன்னைக்குன்னு என்னன்னு தெரில, ரொம்ப டயர்டாக வந்து இருந்தது. அதனால் போகிற வழியில் சத்யா ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே போய் நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அம்மா வந்து ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்பா வந்து டீ குடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டோம். இதோட இந்த vlog வந்து எண்ட் ஆக போகுது. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.